வெல்கம் டு ஜெனிதா மினியேச்சர். இது வந்து கலர் பேப்பர் வச்சு நம்ம செய்கிற ஒரு வால் ஹேங்கிங். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பழைய கேலண்டரோட கார்ட்போர்டும், அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ், அவ்வளோதான். அப்புறம் க்ளூ இருந்தால் போதும், இதை நம்ம செஞ்சிடலாம். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிஃப்ட் தரலாம், நம்ம வீட்லேயும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கூலில் எதனா காம்படிஷன் சொன்னாங்கன்னா அதுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நான் கிராஃப்ட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சிசர், ஃபெஃபிகால், ஃபெஃபிபாண்ட், ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ப்ரஷ் பென், A4 ஷீட்ஸ் அண்ட் கலர் பேப்பர். அப்புறம் வந்து கார்ட்போர்ட் பதில் கேலண்டரோட அட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி கிராஃப்ட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ A4 ஷீட் சைஸ்க்கு இந்த கார்ட்போர்டை கட் பண்ண போகிறேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். A4 ஷீட் சைஸ் கரெக்டாக இருக்குது. மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறேன். இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த A4 ஷீட் சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக கட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபெஃபிபாண்ட் போட்டு நான் இங்கே ஒட்ட போகிறேன். இப்போ ஃபெஃபிபாண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து A4 ஷீட் வேஸ்ட் பண்ணி போகிறேன். கரெக்டாக ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறதையும் ஒட்ட போகிறேன். நான் கட் பண்ணி இப்போ நான் வந்து இந்த சைஸ்க்கு A4 ஷீட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கலர் ஷீட் ஓட்ட போகிறேன் நான். இது வந்து நான் ஹேங்கிங் கிராஃப்ட்ன்றதுனால இங்கே வந்து கேலண்டரில் ஒரு டாட் இருக்கும். அந்த மாதிரி நான் இந்த ப்ரஷ் பின்னாடி வச்சு போட்டுக்கிறேன், ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து இந்த ஒயிட் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த எல்லோ கலர் லைட் எல்லோ ஷீட் ஒட்ட போகிறேன். கம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த கலர் A4 ஷீட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சைட்லேயும் நான் ஒட்ட போகிறேன். இப்போ நான் சைடு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுக்கு கட் பண்ணியிருக்கேன் பேப்பரு. ஒட்டிட்டு அதே மாதிரி அப்போ செஞ்ச மாதிரி இந்த ஹோல்ஸ்க்கு போட போகிறேன். இப்போ பேக் சைடு வந்து ஒயிட் ஷீட் மட்டும் தான் ஒட்ட போகிறேன். இப்போ நான் வந்து பின்னாடி ஒயிட் ஷீட் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி பின்னாடியும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் க்ரீன் கலர் A4 ஷீட் சைஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து லீவ் ஸ்டெம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் வந்து ஃப்ரேம் செய்கிறதுக்காக இந்த ப்ளூ கலரில் ஸ்டிக் மாதிரி கலர் பேப்பர் வச்சு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து விசிறி மாதிரி செஞ்சு ரெண்டு விசிறியாக சின்ன விசிறி மாதிரி செஞ்சு சேர்த்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒட்டிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த 4 ஃப்ளவர்ஸும் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது இந்த மாதிரி வந்து க்ரீப்பர் செய்கிறதுக்கு இது வந்து ஸ்டெம்மு, 2 ஸ்டெம்க்காக க்ரீன் கலரில்
கலர் A4 ஷீட், க்ரீன் கலர் A4 ஷீட் வச்சு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து இந்த 2 ஸ்டிக் எடுத்துக்கேன் ஃபஸ்ட்டு சைட் ஃப்ரேம் செய்கிறதுக்கு. ஃபெஃபிபாண்ட் வந்து திக்காக விட்டுறதுக்காக எடுத்துப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்க ஸ்டிக்கு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராடாக ஸ்டிக் எடுத்துப்பேன். இதை வந்து இந்த மாதிரி இப்படி ஒட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். வந்து இந்த ஸ்டிக்கை இப்போ நான் வந்து இந்த ஸ்டிக்கை என் சைடில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கிங் ஒட்டேன். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடாக ஸ்டிக்கிங் ஓட்டணும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கம் போட்டு ஸ்டெம் ஓட்ட போகிறேன். ஸ்டெம்மோட பேக் சைடில் கம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சமாக. இந்த மாதிரி கம் போட்டிட்டு இந்த எட்ஜில் இருந்து இந்த கொண்டு வரணும். லைட்டாக இப்படி லைட் ப்ரெஸ் கொடுத்துக்கணும். நான் வந்து ஃப்ளவர் பேக் சைடில் கம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவரையும் ஒட்டி எடுத்துக்கலாம். நான் கம் வந்து பின்னாடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல கரெக்டாக லைட்டாக இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து க்ரீன் கலர் A4 ஷீட் சைஸ் கலர் பேப்பரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு இந்த சைஸில் செஞ்சு இதை வந்து ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து க்ரீப்பர் செய்யறதுக்கு இதை நல்லா இப்படி மடக்கி விட்டுருணும். மெல்லிசாக வந்துடும். இப்போ இதை இப்படி உள்பக்கமாக வச்சு சுற்றணும். கீழே இந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டுருணும். இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு க்ரீப்பர் செஞ்சாச்சு. செகண்ட் க்ரீப்பர் செய்யலாம். ரெண்டு க்ரீப்பரும் செஞ்சாச்சு. வாங்க இதை நம்ம வந்து அதில் போய் பேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டேன். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன் கம் வச்சு. இதுக்கப்புறம் நான் லீவ்ஸ் தான் ஒட்ட போகிறேன். இலை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம பேப்பரில். இது வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பேஸ்ட் பண்ண காமிக்கிறேன். கம் எடுத்துட்டு பேக் சைடில் ஒரே ஒரு டாட் கொஞ்சமாக இப்படி வச்சுட்டு ப்ரஷ் எடுத்து இதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிடணும். எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி
அவ்வளோதான் அவ்வளோதான். நம்ம அழகான கலர் ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெனிதா மினியேச்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.